கிறுக்கு டாக்டர் என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்குச்சட்டிய கையில புடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குகளுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்பட உள்ள வந்துட்டான். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட். நான் அத கேட்கல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. மரக்கழண்ட மாதிரியே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூஸ் சிரிக்க போறாரு போல. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட உன் ஃப்ரெண்டு வச்சுக்கோய. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். நான் உனக்கு பெண்ணு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும், ஓகேவா? ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சீட்டு வேணும். தரமாட்டேன். பயப்புள்ள தரமாட்டேங்குது. அப்ப சட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. என்னையா இப்படி டாக்டர் வாயை பொளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். பெரிய உலக சிரிக்கு மகச்சி. ஏய், 2 நாளா நான் ஊர்ல இல்லன்னா உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ஆட்டு கடாய வேற சாவிச்சியாம. அதுக்கு என்ன இப்போ? ப்ளூ கிராஸ்ல சொன்னோம் புழுக்கே எண்ணிடுவாங்க. பஞ்சாயத்துல முடிவு பண்ணாங்க, நான் ஆட்டம் முட்டினேன். பஞ்சாயத்தா? நாட்டாமைங்கெல்லாம் செத்து 20 வருஷம் ஆச்சு. நாட்டாமைய நடிச்ச சரத்குமார், விஜயகுமார், விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல 7 நேரம் உட்காந்து இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா, இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா, இல்ல அதுக்கும் மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து, கல்யாணம், இளவுன்னு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, பஞ்சாயத்து பண்றான்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். அதுல மச்சினா என்ன கிராம்ஸ், மாட்டு கொம்பு கடிக்க வேண்டிய சோப் பெயிண்ட மூக்குல அடிச்சிட்டு முக்கிட்டு மூளையாதி வந்த மாதிரியே படுத்து கிடக்குற. மூளை மூக்குல வராதுடா மூதேவி, இது மூக்கையா பரம்பரை குட்டுடா குட்டு. என்ன வேட்டியா வந்துருச்சா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல போய் அந்த கடையில எவ்வளவு நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய்க்கு பூரா நோட்டு வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு 10 நோட்டு ஒரு கலர் தான் கொடுப்பாங்க. கலரா? 10 ரூபாய் ஓடி வந்தா கலர் குடிக்க வேணாமா? ஐயா குடுறாங்க. விடாமடிங்க. என்னாச்சு? இந்த 500 ரூபாய் 10 நோட்டு கொடுங்க. வேமா கொடுங்க. இப்பயாவது படிக்கணும்னு அறிவு வந்துச்சு. ஏய், உன் வீட்டு ஓட்டு வீடு தானே, இரு குடும்பத்தோட வந்து கொலைவே போறேன். ஏய், இவன் என்ன படிக்க சொல்லிட்டாயா? இவன் ஓட்டு வீடு உடைக்கணுமியோ? ஏய் மாமனா, மயில்சாமி போன் பண்றா. யாரு? சினிமா நடிகர் மயில்சாமிக்கா போன் பண்ண? இல்ல, விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போன் போட்டு ஒரு ராக்கெட் செய்ய சொல்றான். என் சொத்த பூரா வித்தாவுது, அந்த ராக்கெட்டை வாங்கி இவன் வீட்டு மேல விட்டு வீட்டை இடிச்சு தகர்த்துறோம்டா. யார் பண்ணு மேல யார் ராக்கெட் விடுறது? சித்தப்பா, நெஜ ராக்கெட்டா செய்ய போறீங்க? ஆமாண்டா, நெஜ ராக்கெட் தாடா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கடா. ஏய் ஜூமாக்கா, நீ யாரு? எங்க இருந்து வந்த? ஏன் அவனை பிடிச்சிருக்க? அவனை விட்டு. யோ, எனக்கு டஸ்ட் அலர்ஜியா, சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும். இது படிச்ச பைடி. நம்பாதீங்க, அது உங்களை ஏமாத்துது. ஏய், அவனை விட்டு.
ஐயோ பேயோட்டி அவனை விட முடியாது. ஏன் விட முடியாதுலு? ஐயோ நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன். என்ன சிக்கலு? உண்மை தெரிஞ்சிரும். என்ன உண்மலு? உனக்கு தெரியாது, என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். ஏய் பேசுனதே பேசாத. சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து காமி. திறந்து காட்ட மாட்டேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. எப்படியாவது விரட்டுங்க சாமி. எக்ஸ்ட்ரா செலவாகுமே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் குடுக்கற சாமி. அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல நீ மாட்டான். சொல்றது கரெக்ட். இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும். வலிக்குதா 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 வலிக்குதா? பேயோட்டி மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்படி வலிக்கும்? நீ யாரா? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு? டவுன்ல முண்டம் கிடக்கு. தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு. ஐயோ இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு, 8வது வருஷம் தூக்கு. போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். அப்ப எல்லாத்தையும் கலட்டு. என்னது? எல்லாத்தையும் கலட்டு. எல்லாத்தையும் கலட்டிட்டியா? கலட்டியாச்சு கலட்டியாச்சு. இங்க கொடு. வாங்கம்மா. உன் கள்ள காதலியா? கலரா இருக்கா? கண்ண மூடுறா. அதென்ன ஒத்த கண்ண திறக்கிறது? மூடிட்டியா? மூடிட்டேன். மூடிட்டேன். எலஞ்சி 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 எலஞ்சிக்கு போது எலஞ்சி எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிர வேண்டியதா. எலஞ்சி எப்பா சிங்கமணி எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற. என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாப்பா. அதுக்கு தான் என் புருஷன் இருக்காங்க. சரி எல்லாம் ஏறுங்க ஏறுங்க ஏறு 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 எல்லாம் வேகமா ஏறு. எலஞ்சி எலஞ்சி குற்றாலம் எலஞ்சி குற்றாலம் எலஞ்சி குற்றாலம். சீக்கிரம் கரியா. டீ போடியா டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பரா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னையா போட்டுருக்கு பேப்பர்ல. சிங்கப்படி நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட்டு கேஸ்ல ஆளையணும். கொன்னு பாருங்க அண்ணா, எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும். ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்ல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறினா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன தக்காளி வராதுமா. ஏன் இப்படி புள்ளைய வயிறீங்க? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாது. ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான், வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணு வர சொல்லுங்க பங்காளி. பாத்தீங்களா, பத்து வழியில கரெக்டா இருக்கா. பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல கட்டிட்டு எங்க பாத்தி போட்டுட்டு இலை போட்டுருக்கு சொல்றேன். என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகுமாப்ல. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ போயா, அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. குளிக்கலையா? ரெண்டு சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. சாய் போடா போடா. அங்கிள் மேல ஒரு கப்பல்ஸ் மிஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ, என்னையா பழனிக்கு பாதயாத்திரை போற மாதிரி நடந்துட்டே இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்களம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஒண்ணுல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்காளி பங்காளி என்ன பங்காளி பங்காளி பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி பங்காளி
மேல பார்த்தத கீழே சொன்ன உன் புட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி கிறுக்கி மேல சித்தி யாரே உங்க அப்பா இப்படி சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழே சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளியே சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. என்ன நேரம் கெட்ட வாசனை வருது.